ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்தில் வந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நம்ம ஒரு 2 டேஸாக வந்து காஞ்சிபுரம் சைட்ஸில் வந்து நம்ம வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற கடையோட பேர் பார்த்தீங்கன்னா நம்ம கடை பிரியாணி. ஆக்சுவலாக எக்ஸாக்டாக சொல்ல போனீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், 2023 அப்போ அந்த கடைக்கு நான் வந்திருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்டோட வந்தப்போ நான் ரீல்ஸுக்கு மட்டும்தாங்க எடுத்திருந்தேன். ரீல்ஸ் எடுத்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணேன். எனக்கு ரீல்ஸுமே நல்லா போயிருந்துச்சு இந்த கடை. அப்போ அதுக்கப்புறம் வந்து ஃபுல் வீடியோ எடுக்க சான்ஸ் கிடைக்கல. நான் லாஸ்ட் வந்து இந்த கடைக்கு வந்தப்போ இது பக்கத்தில் ஒரு கடை வந்து நம்ம எடுக்க வந்தோம். அமுதம் கறி வந்து அந்த ஷாப் நம்ம எடுக்க வந்தோம். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, இந்த கடை நம்ம ஃபுல் வீடியோ பண்ணவே பண்ணலாம்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் லாஸ்ட் மந்த் நான் வந்து இந்த மார்ச் வந்தப்போ எடுத்திருந்தப்போ சரி நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த பக்கம் வர வேலை கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக இந்த கடை எடுத்து நான் பிளானில் வச்சுருந்தேன். இந்த கடை இதை நம்ம இருக்கிறோம். கடை பேர் பார்த்தீங்கன்னா நம்ம கடை பிரியாணி. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட டேஸ்ட்டு நான் போன மாதம் வந்து சாப்பிட்டப்போ அதே டேஸ்ட் எனக்கு இருந்துச்சு. இங்கே வந்து சீரக சம்பா பிரியாணி தாங்க. காஞ்சிபுரம்னாலே மேக்ஸிமம் வந்து சீரக சம்பா பிரியாணி, அதுவும் அவங்க கொடுக்குற அந்த மந்தார இலையில் அவங்க பேக் பண்ணி தரது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து இங்கே வந்து ரொம்ப ஒரு பெரிய ஃபேன் பேஸே வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. ஒரு 12 o'clock ஆரம்பிச்சாங்கன்னா மேக்ஸிமம் 1:32 வந்து முடிச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே காஞ்சிபுரத்தில் மேக்ஸிமம் இந்த 65 பிரியாணி தான் கொடுத்துட்ருக்காங்க. மசாலா பிரியாணி இருக்குது, அதுமாதிரி பீஸ் ஃபோட்டோ போடுற அந்த பிரியாணி இருக்குது. அந்த 65 பிரியாணி தான் வந்து மெயினாக இங்கே வந்து போயிட்டுருக்கு எல்லா இடத்துலையும். அது மட்டும் இல்லைங்க, இந்த கடையில் வந்து நீங்கள் குஸ்கா வந்து மினி குஸ்கான்னு சொல்லி வச்சுருக்காங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அந்த மினி குஸ்கான்னு சொல்லி ஒன்று வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 40 ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் குஸ்கா வாங்கினாலுமே அட்லீஸ்ட் அதில் ஒரு சின்ன பீஸாவது வச்சு தான் கொடுக்குறாங்க. நான் வீடியோஸ் அண்ட் மாண்டேஜஸ் எடுக்கும்போது நான் பார்க்கும்போது குஸ்கா வாங்குற எல்லாருக்குமே அட்லீஸ்ட் ஒரு 65 பீஸ் வச்சு தான் கொடுக்குறாங்க. இங்கே மசாலா பிரியாணி ஒரு சில பேர் வந்து அவங்களே வந்து கேட்குறாங்க. மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து 65 பிரியாணி தாங்க வாங்கிட்டு போகிறாங்க. இந்த கடையில் இன்னொரு ஸ்பெஷலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வந்து ஊறுகாய் கொடுக்குறாங்க, ரைத்தா கொடுத்துட்ருக்காங்க. அதையும் நம்ம புதினா சட்னி பார்த்துருக்கோம். புளியாந்தோப்பில் வந்து புதினா சட்னி பார்த்துருக்கோம். ஒரு சில இடத்துலையும் பார்த்துருக்கோம் புதினா சட்னி. ஆனால் இந்த கடையில் வந்து பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக ஊறுகாய் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக ஊறுகாய் வந்து நான் எங்கே தெரியுமா அதிகமாக பார்த்துருக்கேன், கேரளா போனப்போ நான் பார்த்துருக்கேன். கேரளாவில் எல்லாத்துக்குமே ஊறுகாய் இருக்கும், பிரியாணிக்கும் அவங்க ஊறுகாய் கொடுப்பாங்க. இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக மாங்காய் ஊறுகாய் கொடுக்குறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து அதை வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்றாங்க. அதாவது ரைத்தாவுக்கு போல அவங்க மாங்காய் ஊறுகாய், ரைத்தான்ற பாருங்க, கத்திரிக்காய் போல மாங்காய் ஊறுகாய் தான் கொடுக்குறாங்க. கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. நான் உள்ளே போகிறேன், ஊறுகாய் இல்லையா பிரியாணிக்கு அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இப்படி ஒரு காம்பினேஷனு. ஸோ இந்த கடை தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கடையை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஓனரே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், எப்படி ஆரம்பிச்சாங்க, எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லா டீட்டெயிலுமே நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வடிவுல போகலாம். இந்த கடை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து நாங்கள் ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து பிரியாணி லவ்வர்ஸு. எங்கே போனாலும் பிரியாணியை வந்து லைக் பண்ணி சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட்டு சரி நம்மளே ஆரம்பிக்கலாமேன்னு ஆரம்பித்த கடை தான் சார். ஓகே, எவ்வளோ வருஷம் ஆகுதுண்ணா? கரெக்டாக 9 வருஷம் ஆகிடுச்சு. 9 வருஷம். நீங்கள் ஆரம்பிக்கும் போது என்ன விலைக்கு நான் கொடுத்தீங்க, இப்போ எவ்வளோ கொடுக்குறீங்க? நாங்கள் ஆரம்பிக்கும் போது 70 ரூபாய்க்கு பிரியாணி கொடுத்தோம் சார். ஓகே, இப்போ 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 100 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. என்ன பிரியாணி நீங்கள் போடுறீங்க? சார் நம்ம ஒன்லி சீரக சம்பாவில் குக் பண்ணுற ரைஸ் மட்டும் தான் போதும், விறகடுப்பில் தான் செய்வோம். ஸோ அதுதான் சார் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எங்கள் கடையில் வந்து டேஸ்ட் நல்லா இருக்குது, ஸோ சூப்பராக இருக்குது அப்படிலாம் சொல்ல மாட்டோம். நீங்கள் சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா அந்த ஃபுட்டு ஜீரணம் ஆகிடும், அந்த வேலை பசிக்கும். இதுதான் எங்களுடைய யூஎஸ்பியை வச்சு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ நான் டேஸ்ட் சூப்பராக தரேன், அது இது பண்ணுறோம் அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டோம். ஆயிலும் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயிலில் எஸ்விஎஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வினர், இதை தவிர்த்து வேறு எதுவும் யூஸ் பண்ணவும் மாட்டோம். நம்ம திருப்பி ரீயூஸ் பண்ணவும் மாட்டோம். நம்ம ஆயில்ஸ்லாம் வந்து எங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா அடுத்த வேலை பசிக்கணும். இதுதான் வந்து எங்களுடைய யூஎஸ்பி. நான் டேஸ்ட் சூப்பராக தரேன்றதெல்லாம் இருக்காது. ப்ரைஸும் ஒரு மோர் அஃபோர்டபுளாகவே இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ ப்ரைஸ் கொடுக்குறீங்க நீங்கள்? எப்படி இந்த ப்ரைஸ் செட் பண்ணி? காஞ்சிபுரத்தில் மேக்ஸிமம் நீங்கள் வந்து மினிமம் காஸ்ட்டு 110 to 120 போயிட்டு இருக்குது. நம்ம 100 rupees தான் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ ஃபுட்டும் நல்ல குவான்டிட்டி நல்லாவே கூட பண்ணோம். ஸோ சாப்பிட்டா திருப்தியாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு 10 மாதிரிலாம் இருக்காது. ஒரு பிரியாணி சாப்பிட்றாங்கன்னா அது கரெக்டாகவே சாப்பிட்றாங்க. ஓகே, இது ஏன்னா 65 பிரியாணி மாதிரி பண்ணுறீங்க? ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சார். ஸோ எங்கள் காஞ்சிபுரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே 65 தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் மசாலா பீஸே வந்து போவாங்க. இங்கே இருக்கிற ஒரு 70-30 தான் சார் இருக்காங்க. ஸோ 70% பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா 65 மட்டும் தான் லைக் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து மாங்காய் ஊறுகாய் அங்கே ஃபேமஸாக எல்லா கல்லுமே இருக்கும். பிரியாணிக்கு மாங்காய் ஊறுகாய் நல்லாவே இருக்கும். எப்படின்னு அந்த காம்பினேஷனு நீங்கள் அதை சாப்பிட்டு பார்க்கும்போது தான் அந்த ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அது எப்படி சொல்கிறது சார், ஒரு நல்லாவே இருக்கும். அது இந்த இங்கே மேக்ஸிமம் கடையில் இருக்கும், நம்மளது வந்து நல்லாவே இருக்கும். ஓகே, வேறு என்னென்ன சைட் டிஷ் பிரியாணி? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காடை 65 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாலிபப்பு, லெக் பீஸு, சிக்கன், சில்லி சிக்கன் அந்த மாதிரி போட்டுருக்கோம். எல்லாமே இருக்குது. ஓகே, அது ஏன்னா மந்தார இலை யூஸ் பண்ணுறீங்க? காஞ்சிபுரம்னால ஏன் அப்படியே இருக்குது? ஒரு பாரம்பரியம் தான் சார் அது. ஸோ எல்லாருமே அது கரெக்டான ரீசன் எனக்கும் தெரியல, பட் அதை சாப்பிடும்போது கண்டிப்பாக ஒரு ஃபீல் இருக்குது. அந்த ஸ்மெல்லாக இருக்கட்டும் எல்லாமே நல்லாவே இருக்குது. பாரம்பரியமாக அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, வாழை இலை யூஸ் பண்ணி பார்த்தீங்களா? வாழை இலையில் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் கண்டென்ட் அப்படியே இதில் இருக்குது அதில். ஸோ அதை எடுத்துக்க மாட்டேது. அதனால் வந்து நாங்கள் மந்தார தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
ஓகே. பிரியாணி சிக்கன் மட்டும் தானா இல்லை வேற பிரியாணி இருக்கானா? சண்டே மட்டும் மட்டன் போடுவோம். அது ஏன் சண்டே மட்டும் மட்டன் வச்சிருக்கீங்க? இங்கே எல்லாருமே அதுதான் லைக் சிக்கன் தான் லைக் பண்ணுறாங்க. ஸோ மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் ஒரு நாளைக்கு 2 பேர் கேட்டால் பெரிய விஷயமா இருக்கும். பட் ஆனால் சண்டே வந்து மட்டன் தான் நல்லா போகும், சிக்கன் கம்மியாக போகும். ஓகே. ஞாயிற்றுக்கிழமைனாலே வீட்டில் மட்டன் அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. ஓகே. இதெல்லாம் மினி குஸ்கா இத்தனை இருக்கு. எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது சார். எங்கள் பக்கத்துலேயே வந்து ஸ்கூல்லாம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு 40 ரூபாய்க்குள்ளே கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து கொடுத்துட்ருக்கோம். 40 ரூபாய்க்கு குஸ்கா பசங்களுக்கு. மற்ற யாரையும் வந்து கடனை கொடுப்போம். மெயினாக பசங்களுக்காக கொடுத்து அது மினி குஸ்கா. ஸ்கூல் பசங்க பக்கத்துலேயே நம்ம 10 பில்டிங் தானாலே ஸ்கூல் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வர இந்த ஸ்கூல் மதிய டைம் வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. 40 ரூபாய்க்கு வந்து 40 ரூபாய்க்கு அவங்களுக்கு 40 ரூபாய்க்கு ஒரு பீஸ் வச்சு கொடுப்போம் பசங்களுக்கு. இந்த 40 ரூபாய்க்கு பீஸ் வச்சு தான் அவங்களுக்கு கொடுப்போம். பீஸ் வச்சு 40 ரூபாய் எப்படின்னா? ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸுக்காக. ஓகே. சுமாராக எவ்வளோ பிரியாணி நான் போடுவீங்க ஒரு நாளைக்கு? ஸோ வீக் டே டு டே மாறும் சார். ஸோ மண்டே என்ன ஒரு மாதிரி இருக்கும், டியூஸ்டே ஒரு மாதிரி இருக்கும். ஆவரேஜாக பார்க்குறப்போ மார்னிங் ஒரு 20, ஈவினிங் ஒரு 20 போகும். ஓகே. கடை ஈவினிங் இருக்குங்களா? ஈவினிங். அந்த அளவு எப்படின்னா நீங்கள் கணிக்கிறீங்க இந்த நாளைக்கு இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி? காஞ்சிபுரம் பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமைன்றப்போ வந்து பொருள் பக்தர் அதிகம், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எல்லாருமே அது இருக்குங்க. அதனால அன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் போடுவோம். அதேமாரி விழான்றப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்ற நாள் நல்லாவே இருக்கும். மற்ற நாள் சூப்பராக இருக்கும். மக்களோட வரவேற்புலாம் எப்படின்னா? நல்லாவே இருக்காது. என்னுடைய கஸ்டமர் எனக்கு புதுசாலாம் வரமாட்டாங்க. யார் ரெகுலராக இருக்காங்க அவங்க தான் கஸ்டமராக இருக்காங்க இனி வரைக்கும். ஸோ எனக்கு வர பிஸ்னஸில் வந்து ஒரு 80% வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெகுலர் கஸ்டமர் தான் இருக்கும். ரெகுலர் கஸ்டமர் தான். ரெகுலர் கஸ்டமர் மட்டும்தான் இருப்பாங்க கடையில். ஓகே. ஓகே. கடை டைமிங் என்னென்ன? 11:30க்கு ஆரம்பிச்சோன்னா 2 o'clock வரையும் இருக்கும். 2 to 2:30 வரைக்கும் மேக்ஸிமம். ஈவினிங் 6 மணிக்கு ஆரம்பிப்போம். 8:30 to 9 o'clock. ஓகே. நீங்கள் பாஸ்மதி ட்ரை பண்ண நினச்சிருக்கீங்களா? அது பாஸ்மதி நான் உண்மையிலே பண்ணதில்லை. அது என்ன சாப்பிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்றாங்க. பட் இங்கே எல்லாருமே வந்து இந்த ஜோனில் வந்து சீரக சம்பா தான். இல்லை, நான் 99% சீரக சம்பா தான் பார்த்துருக்கேன். அதனால தான் உங்களுக்கு நீங்கள் பாஸ்மதி ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம சாப்பிட்டு என்ன பழகிறோமோ அதான வரும் நம்மளுக்கு. அதனால அதை மாற்றலை. ஓகே. நான் கடை லொக்கேஷன் எங்கன்னா வருது கரெக்டாக? மூங்கில் மண்டபம், காஞ்சிபுரம். அவ்வளோதான். மூங்கில் மண்டபம் பச்சை பாஸ் ஸ்கூல் பக்கத்துலேயே வரும். நான் காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே பார்ட் டைமாக வந்தேன் அண்ணன் கூட. அப்படியே என்னை பார்த்து சொல்லிட்டு நான் தான் பார்த்துருக்கேன். 4 வருஷம் ஆகுது. நான் நீங்கள் வந்து 5 வருஷம். ஓகே. இங்கே என்னென்ன பிரியாணி கொடுக்குறீங்க? என்னென்ன பிரியாணி கொடுக்குறோம்? சிக்கன் பிரியாணி கொடுக்குறோம், தொக்கு பிரியாணி. 11:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம்னா தம் பிரியாணி தான் நம்மக்கிட்ட. சீரக சம்பா பிரியாணி, 65 பிரியாணி இருக்குது, தம் பிரியாணி இருக்குது, தொக்கு பிரியாணி இருக்குது, சிக்கன் ரைஸ் போடுறோம். சைடிஷ் பார்த்தீங்கன்னா லாலிபாப்பு, லெக் பீஸு, ஆம்லேட், ஆஃப் ஆயில், பொடி மாசு, காடை இருக்குது. சிக்கன் தொக்கு பிரியாணி நம்மளே அது போனால் பண்ணுறோம். நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக சிக்கன் பிரியாணி தான் மேக்ஸிமம். மட்டன் தர லைக் பண்ண மாட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா சண்டே மட்டும்தான் ஓரளவுக்கு நிறைய பேர் மட்டன் சாப்பிடுவாங்க. ஓகே. அதனால் மட்டன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் போடுவோம். என்ன விலைனா எல்லாமே? ப்ரைஸ் 200 மட்டன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி ஆஃப் 150, குவார்டர் 100. 65 வந்து 130 குவார்டரு, ஆஃப் 180.